வெல்கம் டு நம்ம வீட்டு வெரைட்டிஸ். டெய்லி டிஃபனுக்கு சட்னி தேடுறதே ஒரு வேலையாக இருக்கும். இந்த சட்னியை 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். தொட்டு சாப்பிட மாட்டாங்க, முக்கி சாப்பிடுவாங்க. வாங்க இந்த சட்னி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சட்னி ரெடி பண்ண போகிறேன். நான் என் கை அளவில் 3 கைப்பிடி அளவுக்கு பொரிக்கடலை, ஒரு தக்காளி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய், ஒரு 4-5 பல் பூண்டு எடுத்து மிக்ஸி ஜாரில் நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். நைஸ் பேஸ்ட்டு கிடையாது, ஒரு 90% அரைஞ்சால் போதும். நம்ம அரைச்சி வச்சதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சட்னி பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கணும். கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு தாளிச்சிக்கலாம். கொஞ்சமாக ஒரு 4-5 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த வெங்காயம் வந்து லைட்டாக ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கணும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த சட்னியை இதோட ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா கொதித்து வரணும். ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விடுங்க. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தலைகள் போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான பொரிக்கடலை சட்னி ரெடி ஆகிடுச்சு. இட்லி தோசைக்கெலாம் சூப்பராக இருக்கும். தொட்டு சாப்பிட மாட்டாங்க, முக்கி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.